டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இந்தியா பாகிஸ்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பிலும் அடுத்தடுத்த முக்கியமான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது. நமது தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். சிடிஎஸ் அனில் சௌஹான் பங்கேற்ற ஒரு முக்கியமான ஆலோசனை. அதில் வந்து முப்படைகளைச் சேர்ந்த தளபதிகளும் பங்கேற்றனர். அதாவது ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் நேவி, 3 படைகளைச் சேர்ந்த தளபதிகள் பங்கேற்றனர். 3 படைகளுக்கும் சேர்ந்த ஒரு கோஆர்டினேஷன் ஹெட்டாக இருக்கக்கூடிய சிடிஎஸ் அவரும் வந்து அனில் சௌஹானும் பங்கேற்றிருந்தார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைமையில் நடந்தது. மேலும் பல டிஃபென்ஸ் சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸும் அதிகாரிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். என்எஸ்ஏ தோவலும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மறுபக்கத்தில் ஒட்டுமொத்தமாக சவுத் பிளாக்கே பரபரப்பாக இருக்குது. சவுத் பிளாக் அப்படின்னு சொல்கிறது ஒட்டுமொத்த அந்த கேபினட் செக்ரட்டரியேட் இருக்கக்கூடிய அந்த இதில் முக்கியமான ஒரு பிளாக். அதில் தான் வந்து பிரதமர் அலுவலகமும் இருக்கிறது, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருடைய அலுவலகமும் இருக்குது. அதாவது மோடி, ராஜ்நாத் சிங் 2 பேருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. ஸோ பிரதமர் மோடி, ராஜ்நாத் சிங் அவர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய அந்த சவுத் பிளாக் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது. காலை முதலே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு எப்பவுமே இதுதான் ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஆனால் இம்முறை ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்க பார்க்குறோம். அங்கே EAM ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் வந்து ஒரு தீவிர ஆலோசனை இறங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சவுத் பிளாக்ல இருந்திருக்காரு. எதுக்கு, எங்கே, யார் கூட ஆலோசனை, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் அவர் 3 மணி நேரம் காலை முதலே இருந்துட்டு மத்திய வாக்கில் தான் வெளியில் போயிருக்காரு பார்க்குறோம். திரு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர், அவர் நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநில முதல்வர்களுடன் பேசியிருக்கிறார். அதோட பேசுனதுக்கான அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிஸை கணக்கெடுத்து சீக்கிரமாக டீபோர்ட் பண்ணுங்கள், அனுப்புங்க. டீபோர்ட்ன்ற வார்த்தை சரி இருக்காது, அவங்க வந்து சீக்கிரமாக அனுப்புங்க அப்படின்ற விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறதா அஃபிஷியல் அஜெண்டா படி. பட் என்ன பேசினாங்கன்றது நமக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் தெரியாது. அதே போல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து எக்ஸசைசஸ் நடக்கிறத பார்க்குறோம், பயிற்சி நடக்கிறத பார்க்குறோம், ஒத்திகைகள் நடக்கிறத பார்க்குறோம். கொச்சி, காரைக்கால், அது போல் பல இடங்களையும் அன்ஸ்பெசிஃபைட் லொக்கேஷன் ஆஃப் நார்த்தன் சென்ட்ரல் இந்தியா அப்படின்னு ஒரு அன்ஸ்பெசிஃபைட் இடத்துல வந்ததையும் பார்க்குறோம். நேவி ஒரு போஸ்ட், கிரிப்டிக்கான ஒரு போஸ்ட் பட்டது. எங்கே வேணால் எதற்கும் வேணால் தயாராக இருக்கும், எனி ஹவ், எனிவேர், எனி பிளேஸ், எனி டைம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. அதே போல் இந்தியன் ஆர்மியும் நாங்களும் தயார் அப்படின்னு அது ஒரு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்ததை பார்த்தோம். அதே போல் நம்ம IAFும் பார்த்துருந்தோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அதுவும் வந்து இதே போல் அறிவித்திருந்தது. BSF, நம்ம எல்லை பாதுகாப்பு பண்ணியிருக்கக்கூடிய BSF வந்து ஃப்ரண்ட் லைனில் நாங்கள் தான் எப்பயும் இருப்போம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஹேஷ்டேக்கே, அவங்களுடைய கோஷமாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைனில் நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்ற கோஷத்தை அவங்களும் போட்டு நாங்களும் தயார் அப்படின்னு போட்டிருந்தது பார்க்குறோம். ஸோ நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான அடுத்தடுத்த மூவ்கள் இருக்குது. இந்தியாவுடைய அட்டாக் ஆன் பாகிஸ்தான் இஸ் இமினன்ட் அப்படின்னு உலக லெவலில் பல செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. என்னைக்குன்னு தான் மேட்டர், த டே அண்ட் த டைம் மேட்டர்ஸ். ஆனால் இந்தியாவுடைய பதில் தாக்குதல் என்பது உறுதி அப்படின்ட்டு பிபிசியில் தொடங்கி ராய்டர்ஸ் இருந்து ஏகப்பட்ட முக்கியமான சர்வதேச ஊடகங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் அட்டாக் ஆன் பாகிஸ்தான் இஸ் இமினன்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வரும் ஏகப்பட்ட மீடியா ரிப்போர்ட்டர் அண்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் ஃபார் அ பிக் ஸ்ட்ரைக் ஆஃப் இந்தியா அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய மிலிட்ரி சோர்ஸஸ் இருக்கக்கூடிய பல எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க, மிலிட்ரி சர்க்கிள்ஸ்லையும் சொல்கிறாங்க. இது நம்ம நாடு முழுக்க பல பேர் வந்து பல விஷயங்களை ஆராய்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் வந்து பாகிஸ்தான் சைட்லையும் நடந்து கொண்டிருக்கிறது. ராவல்பிண்டியிலிருந்து சாரியாக மிலிட்ரி வாகனங்கள் அண்ட் ட்ரூப்ஸ் மூவ்மெண்ட் வந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கு. இந்தியா பார்டரை நோக்கி அவங்க அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம நேற்று கூட நம்ம வந்து சிறப்பு எக்ஸ்பிளைனரில் பார்த்துருந்தோம். இன்றைக்கும் மற்றொரு சாணக்கியா எக்ஸ்பிளைனர் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி. கராச்சி டார்கெட் செய்யப்படுகிறதா, ஆப்ரேஷன் கராச்சி இந்தியா மேற்கொள்கிறதா அப்படின்ற ஒரு முக்கிய எதிர்பார்ப்பு, ஒரு பாகிஸ்தான் சைடில் பயம் கலந்த அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்குது. நமக்கு வந்து எதிர்பார்ப்பு கலந்த உற்சாகம் வந்து நிற்கிறது. கராச்சியவே டார்கெட் பண்ண போகிறோமா அப்படின்னு ஒரு எழுச்சி வந்து பல இடங்களில் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் மேற்கொண்டு வரக்கூடிய சில முக்கியமான நகர்வுகள். அது என்னென்ன மூவ் அப்படின்னா, பதற்றம், பீதி. என்ன பண்ணுது பாகிஸ்தான், வாங்க பார்த்துடலாம். சாணக்கியா எக்ஸ்பிளைனர். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டுருக்கு, லேட்டஸ்ட் அப்டேட். இந்த அப்டேட் மூலமாக தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். என்னென்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா, பாகிஸ்தான் டெப்ளாய்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் இன் த சதர்ன் ரீஜியன். சதர்ன் ரீஜியன் அப்படின்னா சதர்ன் ரீஜியன் ஆஃப் பாகிஸ்தான். அதாவது சிந்து மற்றும் பலூச்சிஸ்தான் மாகாணங்கள் இருக்கக்கூடிய சதர்ன் ரீஜியனில் வந்து தன்னுடைய
ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து அவசரமாக டெப்ளாய் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான். எதற்காக அப்படின்னா ஃபைட்டர் ஜெட்ஸ் டெப்ளாய்ட் ஃபார் பிரைமரிலி அரவுண்ட் கராச்சியை சுற்றியே வந்து அந்த ஒட்டுமொத்த ஃபைட்டர் ஜெட்ஸும் டெப்ளாய் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான படைத்தளங்களை குறி வச்சு அங்கே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. எதற்கு அப்படின்னா கராச்சிக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு. எதற்கு கராச்சிக்கு? டூயிங் இமென்ஸ் லெவல் ஆஃப் சார்ட்டிஸ் அண்ட் ட்ரில்ஸ், முக்கியமான ட்ரில்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கராச்சியை மையப்படுத்தியே. அங்கே வந்து சார்ட்டிஸ்னு சொல்லக்கூடிய மேலே ரோந்து பணியிலேருந்து பேட்ரோலிங்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்காங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஐஏஎஃப் ஜெட்டுக்கு ஒரு விங் கமாண்டர் சொல்கிறது சார்ட்டி போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பைக்கில் ரைடு போயிட்டு வந்து சொல்லுவோம்ல, சும்மா சின்னதாக சைக்கிள் பழகிறவங்களோ இல்லை வண்டி பழகிறவங்களோ சொல்லுவாங்களோ, அது போல் வந்து சார்ட்டின்றது ஒரு முக்கியமான விஷயமா அவங்களுக்கு மிலிட்ரி சர்க்கிள்ஸில் இருக்குது. அவங்களுக்கு சார்ட்டின்றது ஜென்ரலாக போய் அவங்களுக்கு ஒரு டச் இருக்கணும், ரெகுலர் டச்சில் இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயம். இதை தாண்டி தான் மிலிட்ரி ட்ரில்ஸோ இல்லை பேட்ரோலிங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக அவங்க ஓட்டுறதுக்கு கவனம் கொடுக்கறத விட கவனம் செலுத்துறதை விட அவங்க வந்து அங்கே என்ன பேட்ரோலிங் நடக்குதுன்றது அவங்க ரொம்ப உன்னித்து கவனித்து பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்க சார்ட்டிஸ் வந்து இப்போ தீவிரமாக போகுதுன்றது நடக்கும்போது அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஆப்ரேஷனல் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு பாகிஸ்தான் சைடில் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே சமயம் ட்ரில்ஸும் நடக்கிறது, அதுவும் முக்கியமான விஷயமா வந்து நிற்கிறது. அதன்படி பார்த்தோம்னா ஏன் கராச்சி அப்படின்ற விஷயம் வந்து நிற்கிறது. ஏன் கராச்சி அப்படின்றது நமக்கு எழுதும்ல, ஏன் கராச்சி? நமக்கு எப்பவுமே அங்கே தான் பிரச்சனை, அங்கே இஸ்லாமாபாத்தா, ராவல்பிண்டியா, அது பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லையில் அது எதுவுமே இல்லையே, கராச்சி இங்கேயோ இருக்குல்லப்பா, அது மெயின்லேண்ட்லப்பா, வெறும் மக்கள் மட்டும் தான் இருக்காங்க, பயங்கரவாதி அங்கே இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடும். அப்படி இருக்க ஏன் கராச்சி அப்படின்னா அட்டாக்கிங் கராச்சி வில் சோக் பாகிஸ்தான் நேவி அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். பாகிஸ்தான் நேவியை கழுத்தை பிடிச்சி நகர விடாமல் கழுத்தையும் காலையும் ஒன்றா கட்டி, வலது கால் இடது கை கழுத்து மூணுத்தையும் கட்டி வச்சா எப்படியோ அது போல் ஒரு முக்கியமான விஷயம் தான் கராச்சியை நம்ம சோக் பண்ணக்கூடிய விஷயம். ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னா முதல் விஷயமா வந்து நிற்பது கராச்சி மீதான அட்டாக். அதுதான் அவங்களுக்கும் பீதியாக இருக்கும். ஐயோ எங்கே வேணால் அடிடா, இங்கே மட்டும் அடிச்சிடாதா அப்படின்னு அவனே கதறக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்து நிற்கிறது. History of 1971 இண்டோ-பாகிஸ்தான் வார் ஃபார் த லிபரேஷன் ஆஃப் பங்களாதேஷ், வங்கதேச பிரிவினைக்காக நடந்த 1971 வார் எடுத்து நீங்கள் ஹிஸ்ட்ரியை புரட்டி லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரைடன்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான அம்சமாக அதில் இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் சரிசமமாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம பிரிட்டனும் யூஎஸும் வரும்போது நமக்கு ஆதரவாக சோவியத் யூனியன் வந்தாங்க. ஆனால் அதுவும் பத்தலை, அது சரிசமமாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுக்கப்புறம் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் த கேம், டோட்டலாக போயிட்டான். நம்ம அடிக்கும் போதெல்லாம் லைட்டாக எகிரி வந்துட்டு இருந்த அவன் ஒரே ஒரு சோக்கில் அவனால் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. அதுதான் ஆப்ரேஷன் ட்ரைடன்ட். என்ன அப்படின்னா அந்த பக்கம் எல்லாம் சண்டை போட்டுருக்கோம். ஈஸ்ட் பாகிஸ்தான்லையும் சரி வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம வந்து பார்டரில், அதாவது ராஜஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர்னு அந்த ஐபி மற்றும் எல்ஓசி சைடில் ஃபுல்லாக நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் கராச்சியில் நடந்தது. அதாவது இந்தியன் நேவி போய் அங்கே கராச்சியில் இருக்கக்கூடிய ஹார்பரை நம்ம தகர்த்துட்டோம், தாக்குதல் நடத்தணும். கராச்சி மீதே டைரெக்டாக தாக்குதல் நடத்தியதன் மூலம் கராச்சியிலிருந்து ஹார்பர் வந்து எந்த நேவி, அவங்களுடைய நேவி அசட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய போர்க்கப்பல்கள் எதுவும் நகர முடியாத அளவுக்கு அவருடைய படைத்தளத்தை அழித்துட்டோம். அங்கே இருந்த பயங்கர அம்யூனிஷன், வெடிகுண்டுகள், வெடிமருந்துகள் போன்றவற்றையும் அழுத்திட்டோம். அவங்களால அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய போர் கப்பல்களை நகர்த்தக்கூட முடியாத அளவுக்கு அவங்களோட நேவி கையை கட்டி போட்ட அளவுக்கு கராச்சி ஏர்போர்ட்டையே காலி பண்ணிட்டோம். ஒரு முக்கியமான விஷயமா ஆபரேஷன் ட்ரைடன்ட் அன்னைக்கு இருந்தது. அதன் காரணமாக 1971 வாரில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி நடந்தது, ஆபரேஷன் ட்ரைடன்ட். அதுதான் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்தது 1971 வார். அது போல ஒரு முக்கியமான விஷயம் இப்போதும் நடக்கப்பட்டால் கராச்சியின் கை கட்டப்படும். கராச்சியோடு இல்லை, பாகிஸ்தானின் கை, கால், கழுத்து என அனைத்தும் கட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கும். அதை தாண்டி பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல். அவன் ரொம்ப லொப்போன்னு பயந்து இவ்வளோ விஷயங்களை டெப்ளாய் பண்ணுறான், என்னெல்லாமோ பயப்படுறான், பாதுகாப்பு கொடுக்குறான்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஃபினான்ஷியல் கேபிட்டல். அவனுடைய பாகிஸ்தானுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நமக்கு எப்படி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சியும் நிஃப்டியும் இருக்கோ அது போல் நமக்கு எப்படி தலால் ஸ்ட்ரீட்டோ அங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், ஏதாவது அல்கொய்தா ஸ்ட்ரீட்னு வச்சுருக்கானு தெரியாது பேர், அதுபோல் ஒரு ஸ்ட்ரீட்டு அவன் ஊர்லேயும் இருக்கும். அந்த ஊர் அவனுடைய ஃபினான்ஷியல் கேபிட்டல். நமக்கு எப்படி மும்பை, பாம்பேவோ அது போல் அவனுக்கு கராச்சி ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அவனுடைய ஜென்ரல்ஸ் எல்லாரும் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய குடும்பங்கள் வெல்த்தி சொத்துக்களை இங்கே தான் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ராவல்பிண்டியில் அவன் தங்குவான், இஸ்லாமாபாத்தில் வேலை இருக்கும், கராச்சியில் சொத்து சேர்ப்பான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த ஆர்மி ஜெனரல்ஸையும் நம்ம ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். பாகிஸ்தான் ஜெனரல்ஸ் யார் பண்ணால் அவன் வந்து வேலை செய்கிறது இஸ்லாமாபாத்தில்,
அவன் தங்குறது ஃபுல்லாக ராவல்பிண்டியில், சொத்து சேர்க்கறது ஃபுல்லாக கராச்சியில், ஃபியூச்சரில் செட்டில் ஆகிறது ஃபுல்லாக லண்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பிடிச்சிடலாம். அவங்களோட பசங்க படிக்கிறதும் லண்டனாக இருக்கும், இல்லை அமெரிக்காவாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக அவங்க லைஃப் ஸ்பேனே இப்படி தான் இருக்குன்றப்போ ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கிறது. சொகுசு விடுதிகள் வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு நகரத்தில் இருக்குது. பாகிஸ்தான் ஓரளவுக்கு ஏதோ வெல்த்தியாக இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் பெரும் பங்கு இந்த ஒற்றை நகரம் தான் வந்து இருக்கிறது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு விஷயம் அங்கே அடித்தோம் அப்படின்னா முடிஞ்சுது. இந்த ஜெனரல்ஸ் மட்டும் இல்லை, முக்கியமான நபர்கள் தாவூத் இப்ராஹிம் போன்ற நபர்களும் கராச்சியில் தான் பதுங்கி இருக்காங்க அப்படின்ற இன்டெல் இப்போ வரைக்கும் இருக்குது. கராச்சியில் ஏதோ ஒரு பாம்ப்ளாஸ்ட் நடந்தால் அன்னோன் மென் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரிப்போர்ட் வரும்போது பாகிஸ்தான் நம்ம மேலே பழி போட்டான் அப்படின்னா நம்ம நினைப்போம் இந்த டைம் தாவூத் இருக்குமா, இந்த டைம் தாவூத் இருக்குமா, இப்போ நிழல் உலக தாதான்னு சொல்லுவோம்ல, அந்த தாவூத் இப்ராஹிம் கராச்சியில் தான் பதுங்கி இருக்கிறதா இப்பயும் நமக்கு தகவல்கள் வருது. ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் அவர் செத்துட்டாரா இருக்காரான்ற கூட டவுட் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க அவரும் அங்கே இருக்கார். அதே போல் மசூத் அசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய்ஷி முகமதுடைய பிரெயின் சைல்டு, முக்கியமான ஒரு நபர், அவரும் வந்து அந்த படைத்தளபதி, அவரும் வந்து அங்கே தான் இருப்பதா சொல்கிறாங்க. ஸோ கராச்சி ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஸ் வெல் அஸ் டெரருக்கான ஃபினான்ஷியல் கேபிட்டலாகவும் வந்து நிற்கிறது. வாட் ஆர் தே டிப்ளாய்டு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன வந்து வாட் ஆர் டிப்ளாய்டுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அவங்க என்னென்னால டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் செங்டு அப்படின்னு சொல்லக்கூடிய J-10 செங்டு அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டை அவங்க இருக்காங்க. போர் விமானத்தை வந்து அவர்கள் அவங்க தரையிறக்கி இருக்கிறார்கள். செங்டு J-10. இந்த செங்டு J-10 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சைனா கொடுத்த போர் விமானம். இது வந்து J-10 செங்டுன்றது சைனா கொடுத்த போர் விமானம். பாகிஸ்தான் அவங்க கிட்டேருந்து வாங்கின ஒரு முக்கியமான போர் விமானமாக இருக்கிறது. இது 4.5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4.5 ஜென்ரேஷன் ஒரு முக்கியமான போர் விமானம். அவங்க வந்து எதுக்கு எடுத்தாலும் செங்டு இருக்குது, J-10 இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த J-10 அப்படின்றது 4.5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் 2G இருக்குல்ல, 2G 3G 4G சொல்கிறோம்ல, அது மாதிரி இது 4.5G ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். அவங்களுடைய அட்வான்ஸ்டு ஜெட்ஸில் இதுவும், ஃபைட்டர் ஜெட்ஸில் இதுவும் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை அவங்க டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா JF-17 தண்டர் அப்படின்ற இதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாகிஸ்தான் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து சைனா சேர்ந்து செஞ்ச ஜாயிண்ட் வெஞ்சர். அவங்களுடைய இந்த JF-17 தண்டர் அப்படின்றது ஒரு முக்கியமான போர் விமானமாக இருக்குது. இது வந்து 4th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டாக இருந்து வருகிறது அவங்களுக்கு. இது ஒரு முக்கியமான ஜாயிண்ட் வெஞ்சராக இருக்க. அவங்ககிட்ட F-16 இருக்கிறது. F-16 பார்த்தோம் அப்படின்னா USA உடையது, அமெரிக்காவுடைய போர் விமானம். இந்த F-16 பார்த்துருப்போம். நமக்கு ஒரு முக்கியமான விஷயமா அவனுடைய படைத்தளத்தில் இருக்குது. இன்னைக்கு வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யூஸ் பண்ணுற முக்கியமான இதுவாகவும் இருக்குது. இது பார்த்தோன்னா அட்லீஸ்ட் முந்தின 2 ஜெட்ஸாவது 4.5 இதுன்னு வந்திருக்கு. இது வந்து பக்காவாக வெறும் 4 தான், 4th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட் விமானமாக இருக்குது. இப்போ வந்து அட்வான்ஸ்டாக இன்னும் சில விஷயம் வந்தனால இது 4th ஜென்ரேஷன் அப்படின்றது அடிவாங்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு கிளாசிக்காக இருக்கும் தெரியுமாப்பா அப்படின்ற மாதிரி F-16 ஒரு காலத்தில் உலகமே மிரண்ட அமெரிக்காவின் போர் விமானம். இந்த 3த்தையும் இறக்கி இருக்கிறது பாகிஸ்தான். வேற என்ன டிப்ளை பண்ணியிருக்காங்க? இந்த 3 மட்டும் தான் நம்ம பார்த்தோம். JF தண்டர், JF தண்டர், அப்புறம் J-10 செங்குடு J-10 இது போன்ற விமானங்கள் மட்டும் இல்லாமல் F-16 மட்டும் இல்லாமல் சில விஷயத்தையும் அவர்கள் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. என்ன டிப்ளாய் பண்ணியிருக்காங்க? லாங் ரேஞ்ச் மிசில்ஸ், நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அவர்கள் தயார் நிலையில் அங்கே வைத்திருக்கிறார்கள். பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துல்லிய தாக்குதலுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஸ்பைக் மிசில்ஸ் போன்ற பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசில்ஸை அங்கே தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். அதே போல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசில்ஸ்னு சொல்லக்கூடிய தரையிலிருந்து வானை நோக்கி ஏவி தாக்கக்கூடிய, வானில் வரக்கூடிய டார்கெட்ஸை அட்டாக் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை தயார்படுத்தி வச்சிருக்காங்க. ஆன்டி ஷிப் மிசில்ஸ், இது கராச்சின்றது ஒரு போர்ட் நகரமாக இருக்குது அப்படின்றதுனால அங்கே ஆப்போசிட்டில் நம்மளுடைய ஏதாவது போர் கப்பல்கள் வருது அப்படின்னா அது தூரத்தில் இருக்கும். ஒரு 10 மைல் 15 மைல் ஒரு 100 மைல் கிட்ட போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு மைலில் கணக்கில் வந்ததுக்கப்புறம் அதோடைய டார்கெட் ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் அதன் மூலமாக நடத்தக்கூடிய ஆன்டி ஷிப் மிசில்ஸ், போர் கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் வைத்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அம்யூனிஷன்ஸ், அதிக அளவிலான வெடி மருந்துகளையும் குண்டுகளையும் பாம்ஸையும் வந்து நிறைய லோட் பண்ணி வச்சிருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. லேட்டஸ்ட் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் JF தண்டர், F-16, செங்குடு J-10 அப்படின்றது இந்த 3 ஜெட்ஸ் வந்து அதிகமாக இறக்கியிருக்காங்க. அவங்களுடைய ஹார்பர், அவங்களுடைய நேவியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே இத்தனை விஷயங்களை இறக்கியிருக்காங்க. அதை தாண்டி லாங் ரேஞ்ச் மிசில்ஸ், ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசில்ஸ், சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸை இறக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி இறக்கியிருக்காங்க, எது முடிய டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
C-130 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம். இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் விமானம். நம்மளுடைய முந்தின எபிசோடில் ராணுவ கம்பேரிசன் 2 நாடுகளுக்கும் போட்டிருந்தோம், இந்தியா பாகிஸ்தானுக்கு. அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது C-130 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்க்யூல்ஸ் போர் விமானம், பெரிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் விமானம். அந்த போர் விமானம் மூலிமா தான் அவர்கள் வந்து இந்த முறையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ் இந்தியா டூயிங்? இவ்வளோ பண்ணுறாங்களே, கராச்சிக்கு பண்ணுறாங்களே, நம்ம எதாவது பண்ணுறோம்? நம்ம உண்மையாக நமக்கு நேவி அவ்வளோ அவன் ஸ்ட்ரென்த் பண்ணிருக்கான், அவன் பார்டர்ல எல்லாம் இந்த சைடு கராச்சிவே ஸ்ட்ராங் பண்ணுறான், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் முக்கியமான விஷயமா வந்து இருக்கிறது. என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மேப்புக்கு போயிடுவோம். ஒரு முக்கியமான விஷயமா வந்து நிற்கிறது. இங்கே கராச்சி இருக்குது, இதான் இந்தியா பார்டர். இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பட் திருப்பி நம்ம காட்டுறோம். ஓகே, இதில் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீநகர் இங்கே இருக்கா. ஸ்ரீநகர் பக்கத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் பெஹல்காம். இங்கே தான் நமக்கு அட்டாக் நடந்ததை பார்க்குறோம். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ரீநகர் இருக்குது, இந்த இடத்துல பெஹல்காம் இருக்குது. இந்த இடத்துல தாண்டி தான் வந்து இங்கே அட்டாக் பண்ணியிருக்காங்க. வேற பதற்றம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த இடத்துல தான் வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய LOC வந்து நிற்கிறது. இங்கே தான் உங்களுக்கு LOC வந்து நிற்குது. இது வந்து ஃபுல்லாக ஆக்குபைடு காஷ்மீராக பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறது. இங்கே இஸ்லாமாபாத், இங்கே அபோட்டாபாத், இங்கே ஒட்டுமொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத் இருக்குது. இந்த இடத்துல இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, இங்கே தான் அபோட்டாபாத். இந்த இடத்துல தான் வந்து ஒசாமா பின்லேடன் வந்து ஒளிந்திருந்த இடம். ஸோ இந்த இடம்லாம் இங்கே இருக்கா. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வச்சுருக்கான், இங்கே பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கான் பாகிஸ்தான். எங்கே அப்படின்னா கராச்சின்ற இந்த முக்கியமான தொழில் நகரத்தின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்ற பயம், பீதி, அச்சம், பதற்றம் அப்படின்னு என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லணுமோ அத்தனை வார்த்தை வச்சு சொல்லலாம். கராச்சி அண்டர் அட்டாக்னு நாளைக்கு ஹேஷ்டேக் போடுற அளவுக்கு ரெடியாகி பயத்தில் உட்காந்துருக்கான் பாகிஸ்தான். கராச்சி குறியில் இருக்கிறதான்ற எதிர்பார்ப்பை இந்த விஷயம் தான் வந்து நிற்கிறது. இங்கே தான் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் இங்கே பண்ணுறான் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் நடக்குது, நம்மளுடைய நாடு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இருக்கிறதுல. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய போர்க்கப்பல்கள் உண்மையாலுமே என்ன பண்ணுது அப்படின்னா, கரண்ட் அட்வைசரி ஆஃப் கவர்மெண்ட், இந்திய அரசாங்கத்தின் சுற்றறிக்கை நாடு முழுக்க இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ்களுக்கு போயிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூப் மூமெண்ட்ஸ், பார்டர் டிஃபென்ஸ் சார்ந்த முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் முக்கியமான படை நகர்வுகளை எதையும் வெளியே சொல்ல வேண்டாம், வீடியோ எடுத்து படம் எடுத்து போட வேண்டாம். வீடியோ ஜென்ரலாக எடுத்து போட்டால் கூட லொக்கேஷனை கண்டுபிடிச்ச முடியும்னால சொல்ல வேண்டான்றாங்க. அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு நாம் எது எங்கே இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நமக்கு ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம வெளியில் சொல்கிறதில்ல. பட் இருந்தாலும் நம்ம முக்கியமான விஷயங்களை ஜெனரிக்காக ஊரறிஞ்ச உலகறிந்த விஷயங்களை மட்டும் நம்ம சில விஷயத்த சொல்லிட போகிறோம். நம்ம இங்கே கராச்சியில் அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்மளுடைய INS என்ன எங்கெங்கெல்லாம் இருக்குன்றது பேசிக்காக பார்த்துக்கலாம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய INS அப்படின்றது வந்து இந்த இடத்துல மும்பையில் இருக்குது, அதே போல் கோவாவில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கர்வார் அப்படின்ற இடம் இருக்கிறது. இந்த கர்வார்லேயும் வந்து நம்மளுடைய INS படைத்தளம் வந்து ஒரு முக்கியமான படைத்தளம் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்தோம் அப்படின்னா நமக்கு கொச்சி இருக்குது. எஸ், கொச்சியிலையும் வந்து நம்மளுடைய படைத்தளம் இருக்கிறது, INS அங்கே இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு வந்து சென்னையில் நமக்கு INS வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே விசாகப்பட்டினத்தில் நமக்கு வந்து இங்கே இருக்குது. எஸ், விசாகப்பட்டினத்தில் நம்ம பார்க்குறோம், இங்கேயும் வந்து படைத்தளம் இருக்குது. இதை தாண்டி எங்கே இருக்குது, நேரடியாக நம்ம வந்து கொல்கத்தா போகணும். கொல்கத்தா போனோம் அப்படின்னா கொல்கத்தாலையும் இருக்கிறது, கொல்கத்தா கடற்கரையில் இந்த சைடில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சவுத்துக்கு கீழே வரணும். அதுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னா போர்ட் பிளேர் என்று முன்பு அழைக்கப்பட்டு தற்போது ஸ்ரீ விஜயபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்தமான் நிக்கோபாரில் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய INS போர்க்கப்பல்கள் இருக்கிறது. ஸோ நம்மளுடைய போர்க்கப்பல்கள் இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியன் ஓஷன் முழுக்க இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா கராச்சினா அங்கே மட்டும் இல்லை, நம்ம ஒட்டுமொத்தமாக இருக்கோம். எங்கெங்கே எது போயிட்டுருக்குன்றத சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஹிண்ட் வேணால் சொல்கிறேன், INS விக்ராந்த் எங்கே இருக்குன்னு பாகிஸ்தான் நினச்சாலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அது எங்கேருந்து வேணால் எப்போ வேணால் நடக்கலாம்ன்றது சமீபத்திய ரிப்போர்ட்ஸ் படி நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். இந்தியா மேப் இங்கே தான் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதில் அடுத்ததாக பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் கம்பேரிசன். நமக்கு அந்த கம்பேரிசன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து இருக்கிறது. நம்ம அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அவங்க கராச்சியில் மட்டுமே டெப்ளாய் பண்ணியிருக்கக்கூடிய செங்குடு J-10 அது வந்து இங்கே இருக்கிறத பார்க்குறோம்.
நம்மக்கிட்ட ரஃபேல் இருக்குது. ரஃபேலுக்கும் இதுக்கும் என்ன கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, செங்டு J10 அப்படின்றது அவர்களுடையது 4.5 ஜென்ரேஷன் தான். நம்மளும் 4.5 ஜென்ரேஷன் தான். அவங்களுடைய டாப் கிளாஸ் அப்படின்னா அது செங்டு, நமக்கு டாப் கிளாஸ் அப்படின்னா ரஃபேல் தான். இதில் என்னன்னா இவங்களோடது வந்து ஸ்டீல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டு. நம்மளது பார்த்தோம் அப்படின்னா மல்டி பர்பஸ் ஃபைட்டர் ஜெட்டு. இது வந்து ரஃபேல் வந்து மல்டி பர்பஸுக்கானது, இது ஸ்டீல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தோம்னா டபுள் இன்ஜின், இது சிங்கிள் இன்ஜின். இது அதிக அளவிலான ஒரு ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்குன்றது உலகின் பல்வேறு நகரங்களில், பல்வேறு இடங்களில், பல்வேறு சூழ்நிலையில், பல்வேறு போர்களில் வெற்றிகரமாக சோதனையிடப்பட்டு போர் இடங்கள்லேயே போர்க்காலத்திலேயே வந்து வெற்றிகரமாக இருந்தது தான் நமது ரஃபேல். அவங்களது அப்படி கிடையாது. செங்குடுன்றது சைனா செல்லு, சைனா ப்ராடக்ட்னாலே எப்படின்னு தெரியும். சைனா போர் விமானமும் எப்படி இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நமது போர் விமானம் ரஃபேல் வந்து லீட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவன் இன்னொன்று நிப்பாட்டிக்கிறது F-16. நம்மக்கிட்ட இன்னொரு டாப் கிளாஸ் இருக்குதுன்னா நம்மளும் ரஃபேல் நம்ம 3 இடத்துல, நம்ம 2 இடத்துல முக்கியமான இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய பேஸ் ஸ்டேஷன். அதை தாண்டி நம்ம ரஃபேல் கூடயே பார்க்குறோம் அப்படின்னா F-16 வந்து F-16 விட பல மடங்கு நம்மளது வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் வந்து 4th ஜென்ரேஷன், நம்ம வந்து 4.5 ஜென்ரேஷன் வச்சிருக்கிற ரஃபேல். ஸோ இந்த இடத்துல கிளியர் எட்ஜ் படுக்குது. இந்த இடத்துல இது மாதிரி 4th ஜென்ரேஷனா 4.5வா 5வா இல்லை செகண்ட் ஜென்ரேஷனா எதுவுமே மேட்ரு இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம 2019 அபிநந்தன் அவர்கள் வந்து புல்வாமா அட்டாக்கு அப்புறம் அவங்க வந்த 2 போர் விமானங்களை வந்தது. அதை துரத்திக்கிட்டு நம்மளுடைய 2 போர் விமானங்கள் போனது. அதில் ஒன்று தான் அபிநந்தன் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்க அந்த அபிநந்தன் அவர் உள்ளே போனப்போ அவர் வந்து 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினார். நம்மளுடைய போர் விமானி ஒருத்தர் போர் விமானத்தோடு விழுந்து இறந்தார். பக்கத்தில் இன்னொரு நம்ம அபிநந்தன் இருந்தார். அபிநந்தன் போய் 2 பேரை போட்டு தள்ளிட்டு தான் பாகிஸ்தான் சைடு விழுந்தார். ஸோ மொத்தம் 4 விமானங்கள், 2 இந்தியா 2 பாகிஸ்தான் போனப்போ அந்த பக்கம் பாகிஸ்தானில் 2 போர் விமானங்களை காலி பண்ணார். அந்த 2 போர் விமானங்களும் F-16. நம்ம எதில் தெரியுமா போரிட போனோம்? நம்ம MiG-21 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் தான் போனோம். அது வந்து ஒரு 3rd ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் 3 and 3.5 அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரஷ்யா மேடு. அந்த MiG-21 போர் விமானத்தில் போயிட்டு தான் 3.5ல் போயிட்டு தான் 4th ஜென்ரேஷன் F-16 காலி பண்ணோம். முதல் முறையாக உலகத்தில் அமெரிக்காவின் F-16 போர் விமானத்தை நேரடியாக சுட்டு வீழ்த்திய முதல் நாடு அப்படின்னு இந்தியா உருவெடுத்தது. இது கடைசி வரைக்கும் F-16 உலக அளவில் அடிபட்டுச்சு, முதல் முறை அடிபட்டுச்சுன்ற நியூஸை கடைசி வரைக்கும் வர விடாமல் பார்த்துக்கிட்டது அமெரிக்காவுடைய மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு என்னன்றதை காமிச்சிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட விஷயமாக வந்து F-16 வந்து நிற்கிறது. ஸோ அந்த F-16 தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரஃபேல் வந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா JF-17 தண்டர், நம்மளுடைய தேஜஸ். இது ரெண்டுமே அவங்க நாட்டில் பண்ணது. இது பார்த்தோம்னா சைனாவுடைய ஹெல்ப்போட பாகிஸ்தான் செஞ்சது. இது வந்து நம்மளுடைய முழு முதல் இந்தியாவுடைய ஹோம் ப்ரொடியூஸ்டு HAL ப்ராடக்ட், இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பு. இது சைனாவோட சேர்ந்த கலப்பு தயாரிப்பு. ஸோ அவனுடைய JF-17 தண்டருடைய நம்ம தேஜஸ் பார்த்தோன்னா பல மடங்கு எஃபிஷியன்ட் அப்படின்னு ஊரறிஞ்ச விஷயம். பல டேட்டா படி பல 2 எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தண்டர் JF-17 விட நம்மளுடைய தேஜஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஹை கிளாஸ் ஜெட் அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயமா வந்து நிற்கிறது. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய விஷயம். கராச்சியில் அதிக அளவிலான பரபரப்பு தொற்றி இருக்கிறது. ஒரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் LOC எல்லை இருக்குல்ல, அங்கே வந்து ஜம்மு காஷ்மீர் எல்லையில் வந்து பார்க்குறோம் ரொம்ப பரபரப்பு இருக்குது. அடுத்தடுத்து வந்து பங்கர்கள்லாம் தொடச்சி சரி பண்ணுறாங்க. நம்ம காஷ்மீர் சைடில் நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சுங்க, பங்கர்லாம் மறந்தே பல நாள் ஆச்சு, எங்களுடைய அப்பா காலத்தில் எல்லாம் பார்த்தது. இப்போ பார்த்தோம்னா இப்போ நான் ரெடி பண்ணிருக்கேன், என் பசங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இதுதான் பங்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப இயல்பு வாழ்க்கையை கடைசியாக ஒரு 6 வருஷமாக சரியாக இருந்தது. இப்போ திடீர்னு இந்த பாகிஸ்தான்காரங்களால் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு காஷ்மீர் வாசிகள் பலரும் வந்து பங்கர்களை சுத்தம் செய்து வருகிறார்கள். உள்ளே வந்து தண்ணி சேமித்து வச்சுக்கிறாங்க, அடிப்படை உணவுலாம் எடுத்து வச்சுக்கிறாங்க, பெட்ஷீட்டு போன்றவையெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வந்து பங்கரை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க காஷ்மீரின் எல்லை கிராமங்கள் பல இடங்கள்லையும். ஏன்னா ஒரு சின்ன பதட்டம், ஒரு ஸ்கிம்மிஷ் இருக்குமோ அப்படின்ற ஸ்கிம்மிஷை தாண்டி பெருசாக போய் ஒரு கன்வென்ஷனலாக லிட்டரலி ஏதாவது போய் நிற்குமோன்ற அச்சமும் இருக்கிறது. இது வந்து காஷ்மீர் பார்டரில் மட்டும்தான் அவன் சைடில் கராச்சி வரைக்கும் தொற்றிருக்கிறது. கராச்சி ஒருவேளை 1971 கழுத்தை பிடிச்ச பயம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் ஏகப்பட்ட பந்தோபஸ்து போன்ற விஷயங்கள்லாம் பாதுகாப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கராச்சிக்கு. ஆனால் எத்தனை வேண்டுமானாலும் வரலாம், பதற்றம் பீதி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு அதுவே ஒன்றே போதும். இதன் மூலமாக அவர்களே அவரது சாம்ராஜ்யத்தை அழித்துக் கொள்வார்கள். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.